நேயர்களே, வருகிற டிசம்பர் மாதம் கார்த்திகை 30ஆம் தேதி நமது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கல்லல் மாநகரில் நடைபெறும் சுயமரத்திற்கு நமது பட்டிமன்றத்தின் தலைப்பாக உள்ள பெண் வீட்டாரின் எதிர்பார்ப்பு நியாயமானதா வியக்கத்தக்கதா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அதனுடைய சுருக்கமான ஒரு ஆலோசனையை ஐயா திரு கண்ணப்பன் அவர்களிடம் கேட்போம். இப்போ நடக்க இருக்கின்ற இந்த கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி புது வருஷ புத்தாண்டு பிறக்கப்போறதுனால சிவகங்கை மாவட்டத்தில் கல்லலில் மிகப்பெரும் ஒரு சுயவரம் திருமணம் இருவிட்டாருடைய திருமணம் நடைபெறுவதை மாப்பிள்ளை வரம் பார்ப்பதற்காக இந்த வரம் நிகழ்ச்சி கல்லல் மாநகரத்தில் நடைபெறுகிறது. மிகப்பெரும் காரணம் என்றால் ஒரு பெண்ணு அதிகமாக இருக்கின்றது இல்லாமலாம் இல்லை. மாப்பிள்ளைகள் வெளிநாடு வெளி உலகத்தில் இருக்கிறதுனால் இங்கே பெண்கள் படித்து இருக்கிறார்கள். பெண்கள் கொடுப்பதற்கு பெண் வீட்டார்கள் வருவதில்லை. ஆண்கள் அதிகமாக வெளிநாட்டிலே வயசில் கூடிய காரணத்தினால் 30க்கு மேலேயும் 35, 40 தொடர்பாக இருக்கிறதால் பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகள் அந்நிய பிரதேசம் போனதனால் பெண்கள் இங்கே படிப்பை கூடவும் மாப்பிள்ளைகள் படிப்பு கம்மியாக இருந்து பணம் சம்பாதிக்க வெளிநாடு போனதனால் இந்த திருமண நிகழ்ச்சி தாமதமாக இருக்குது. மாப்பிள்ளைக்கு காரணம். அதனால பெண்கள் என்னன்னு கேட்டால் வரதட்சணை காரணமாக மாப்பிள்ளைகள் கல்யாணத்தை எதிர்பார்க்கவில்லை. பெண் வீட்டார்கள் அரசு வேலை வேண்டும் என்றார்கள். அரசாங்க வேலை பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வெளிநாட்டிலே சம்பாதித்ததுக்கு முன்னாலெல்லாம் அரசாங்க வேலை பார்த்தவரை மனம் முடிச்சு இன்னைக்கு சம்பாதிச்சு படிக்காதவர்கள்லாம் பெரிய தொழில் அம்பானி அதானிலாம் இருக்காங்கன்னா இன்னைக்கு அரசு வேலையை சார்ந்தா இருந்தாங்க. ஏன் பெண் வீட்டார்கள் பெண்ணை கொடுப்பதற்கு அரசாங்க வேலை பார்ப்பதற்கு தான் நாங்கள் பெண்ணை கட்டுவோம். சொந்த வீடு இருந்தால் கட்டுவோம் என்றார்கள். கார் வேண்டும் என்றார்கள். அதற்கு படித்தவர்கள் மட்டும் அதை செய்வதில் அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறது மட்டுமல்ல. ஆனால் தொழில் பண்ணி பெரிய அம்பானி அதானி நீ தொழிலதிபர்கள்லாம் எங்கேருந்து இன்னைக்கு அரசியல்வாதிகள் எங்கேருந்து சம்பாதிச்சா மூளையை செலுத்தி ஒரு நியாயமான படிப்பு இருந்தால் கூட படிப்பறிவு இல்லாதவர் கூட இன்னைக்கு உலகத்தில் பெரிய கோடீஸ்வர பிரபுகளாக இருக்கின்றார்கள். அதற்கு பெண்களும் தாய்மார்களும் அதே தாய் பெண்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த திருமண நிகழ்ச்சி இவ்வளவு வரம் பார்த்து அமைப்பதற்கு கடினமாக இருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக தாய் தப்பன் பெண்ணு வீட்டார்கள் இறங்கி வர வேண்டும். வரதட்சணைங்கிறது எந்த மாப்பிள்ளையும் கேட்கறது இல்லை. வரதட்சணைங்கிறது யாரும் கேட்கறது இல்லை. பொண்ணு கொடுத்தா போதுங்க. பெண்ணு வீட்டார்கள் நினைக்கிறா அரசாங்கம் வேலை வீடு எதற்கு பெண் வீட்டாரிடம் எதிர்பார்ப்பு ஒரு பெருசா அதெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால எதிர்பார்ப்பு இருந்தாங்க. அதே மாதிரி பெரிய பணக்காரர்கள் அதே வரதட்சணை செய்வாங்க எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு எளிமையான வீட்டுல ஒண்ணுமே இல்லை. 4 பொண்ணு இருக்கு 3 பொண்ணு இருக்குன்னா அவரு நீ சிங்கப்பூர் லண்டன் அமெரிக்காவெல்லாம் சம்பாரிச்சு பெரிய லெவலில் இடம் தோட்டத்தை விவசாய குடும்பத்தில் விவசாயம் தான் பார்க்கலாம். அதே மாதிரி விவசாயிகள் எல்லாம் பெரிய ஆளா இல்லையா? இன்னைக்கு விவசாயம் தொழிலதிபரா இல்லையா? அப்போ படிச்சு அரசாங்க இருக்கவங்க தான் கட்டணும்னா அப்போ அந்த பொண்ணு அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதனால மாப்பிள்ளைகளுக்கு வயசு கொடுத்து சிங்கப்பூர் மனுஷன் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கா. பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற காரணம் அரசாங்க வேலை வேணுங்கிறத படிச்சவங்க மூலமா அறிவாளி ஆக முடியும். அப்துல் கலாம் படிச்சுட்டாரு. படிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் படித்தவர் எங்கே போய் இருந்தாரு இன்னைக்கு. அதே மாதிரி வேலை இருந்தாரு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா பெரிய பெரிய மேதைகள்லாம் படித்தவங்களாம் அப்துல் கலாம் மாதிரி வரலையா? அப்போ படித்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு அரசு ஊழியரா? அரசு ஊழியர்ல இருந்து எத்தனை பேர் ஊழியராக இருக்காங்க? அதே மாதிரி படித்த பெண்கள் படிக்காம போய் IAS IPS போனவங்கெல்லாம் இன்னைக்கு படித்தவங்கலாம் உத்தியோகத்தை பார்த்ததுனால குடும்பங்கள் முன்னேறது காரணம். இது காரணம் இன்னைக்கு பெண்ணை வச்சுக்கிட்டு தாய் தப்பு சொல்றது கூட பெண்கள் கேட்குறாங்கல்ல. அதனால இன்னைக்கு கல்யாணம் ஆக லேட் ஆயிருந்து மாப்பிள்ளைய வெளிநாடுகள் போய் சம்பாதிக்க போனதுனால வயசு கூடிடுச்சு. பெண் வீட்டார்கள் வரம் தேடி பெண் வீட்டார் யாரும் வர்றதில்லை. மாப்பிள்ளை வீட்டுல அதிகமாக இருக்கிறனால சமமா இழுப்பால பெண்ணு இருக்குது. இல்லைன்னா இல்லை, நிறைய இருக்குது. ஆனா அவங்க இறங்கி வர்றாருல்ல. ஆனால் அரசாங்க வேலைகள் அதே மாதிரி சௌகமாக வாழணும், நல்லா சௌகமாக படுறது இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைகளும் படித்த மாப்பிள்ளைகள்லாம் இருக்கா. அதுக்கு நேரங்கள் சாதகங்கள் அதே மாதிரி சாமிக்கு மாதிரி மனிதர்களுக்கு கிரகங்கள் இருக்கு. அதை அறிஞ்சு சனி கட்சி வருது, குரு கட்சி வருது, ராஜகதி வருது. அது மாதிரி இதில் படிச்சு பண்ணையில் அதுக்கு திருமணம் 2 பேருக்கும் புறக்கையில் இந்த ஊரில் இன்னொரு மாப்பிள்ளை இருக்காங்க. எல்லா மதத்துலையும் எழுதியிருக்காங்க, இறப்பும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கடல் தண்ணியில் இருக்கு உப்பு. நம்ம ஊர்ல இருக்கு 40 இருந்துச்சாங்க. அதை முறிக்கிறதுக்கு கடல் தண்ணியில் விளையிற உப்பு. இன்னும் ஊர்ல எல்லாருக்கும் மாப்பிள்ளை இருக்குன்னு பக்கத்துல 1000 நடந்து காலை தேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்க. இப்போ 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி சொல்லியிருக்காங்க.
மண்ணு வீட்டார்கள் இறங்கி வந்து சொன்னா கல்யாண நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இப்ப இதே மாதிரி இதுக்கு முன்னால வளர்ந்தேறி மண்டபம் முடிச்சு இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு திரும்பி பொண்ணு மாப்பிள்ளைங்க இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை. காலத்துக்கு ஏற்ற கோலமாகி போச்சு. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறுது. சாதகம் அறிஞ்சு கழகத்தை அறிஞ்சு பொண்ணு வீட்டாரு இறங்கி மாப்பிள்ளை வீட்டாரு இறங்கி பார்க்கையில இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு வர பார்த்து அமைக்கிறதுக்குன்னு உங்களை போல இன்னைக்கு ஒரு மண்டபம் முடிச்சு நிகழ்ச்சி நடத்தி எவ்வளோ பெரிய செலவழிச்சு நடத்தீங்கன்னா இரு வீட்டாரையும் சேர்த்து நிகழ்ச்சியை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த வர அமைய காரணம். இந்த கல்லில் நீங்க நடைபெற நிகழ்ச்சினா அதுக்கு முழுமையான காரணம் நீங்க எல்லாம் தான் இருக்கணும். இதே மாதிரி பணம் காசை தேடி வச்சிருந்தாலும் கூட கல்யாணங்கிறதெல்லாம் வரையில கேட்ட அளவுக்கு போய் சொல்லிட்டு போவாது. சாதகங்கிறது விதி. அதே மாதிரி இது சூழ்நிலை அது தகுந்தாப்புல நடந்துட்டா இரு வீட்டாரும் சம்மதிக்கிறையில அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கு காரணம் இறங்கி வரணும். அதே மாதிரி ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து முடிவெடுக்கையில தாய் தகவல் பொண்ணு வீட்டார இரு வீட்டாரும் சேர்ந்தாட்ட இந்த நிகழ்ச்சி நடக்க கடிகாரமும் ஒன்று இருந்தால் முள்ளுன்னு ஒன்று இருக்கணும். கூட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா சாமின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி தூண்டுதல் இருந்தால் நிச்சயமா அதுக்கு நடைபெறும். இந்த மாதிரி சுய வரங்கிறது அமைச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கையில இதை பத்தி சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கல்லில் மட்டும் இல்லை, சிவகங்கையில காலார்கோயில தேவகோட்டையில காரக்குடியில எல்லா இடத்துலையும் எல்லாரும் நடத்துறா. எல்லாரும் நடத்துற ஊரா பெரிய சொல்ல முடியாது. காசு பார்த்துக்காண்டி இல்லை, சுயநலமா நடத்துற வரா. ஆனா உண்மையா நடத்துறாரு. அதே மாதிரி அரவிந்த் விஜயகுமார் அவர்கள் மிகப்பெரிய இதை பாடுபடுறாரு. இது பலன் பின்னால கிடைக்கும். அதனால இதை விரும்பி யாரும் இல்லை, காசு பார்த்துக்காண்டி இல்லை. இந்த நிகழ்ச்சி நடைபெறுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆற்றல். வணக்கம். இதுவரை ஐயா அவர்கள் நமக்கு நம்மளோட திருமணம், பெண் வீட்டார், மணமகன் இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறித்து மிக விளக்கமா பேசினாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி.